ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे विशेष शून्यवादी पाशातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துடைய தொடர்ச்சி. இன்றைக்கு படிக்கக்கூடிய ஸ்லோகங்கள் ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தத்துல 14வது அத்தியாயம், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவு. இன்றைக்கு படிக்கிற ஸ்லோகம் 22 முதல் 33 வரை. சரி, ஒன்னாவது ஸ்கந்தம் 14ஆம் அத்தியாயம் 22வது பதம். இதி சிந்தயத்யதத்ஸ்ய திருஷ்ட்ரா திருஷ்டேன சேதசா ராஜ்ஞா பிரத்யாகமத் பிரக்மன் யது போர்யா கபித்வஜஹ. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபே சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். ஓ பிராமணரான சௌனகரே, அந்த சமயத்தில் பூமியில் காணப்பட்ட கெட்ட சகுனங்களை கண்டு யுதிஷ்டிர மகாராஜா தமக்குள் சிந்தித்தவராய் இருக்கையில் யதுபுரியிலிருந்து, அதாவது துவாரகையிலிருந்து அர்ஜுனன் திரும்பி வந்தார். சரி, அப்போ இந்த அத்தியாயம் ரொம்ப அழகான ஒரு அத்தியாயம். பாகவதத்தில் எல்லாமே ரொம்ப அழகழகான லீலைகள். அழகான லீலைகள் மட்டுமல்ல, நம்ம வாழ்க்கைக்கு ரொம்ப அழகான பாடமும் கற்றுக் கொடுக்குது. இந்த மனித பிறவி எடுத்துட்ட நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அழகான பாடம். அப்படி என்னங்க பாகவதத்தில் இருக்கு? பாகவதம்னா என்னது? பகவானது தெய்வீகமான குணங்கள், அவரது தெய்வீக லீலைகள், பகவானுக்கும் பக்தனுக்குள்ள அன்பு பரிமாற்றம், பக்தர்களுடைய தெய்வீகமான குணங்கள், பக்தி யோகம் அல்லது கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண பக்தியோடைய மகிமை, இதெல்லாம் தான் பாகவதம். ரொம்ப அழகழகான வர்ணனை. கிருஷ்ண உணர்வுல, கிருஷ்ண பக்தியில நம்ம எப்படி முன்னேற்றம் அடைகிறது, கிருஷ்ண பக்தியில ஒரு பக்தர் எந்த மாதிரி சிந்திக்கணும், எந்த மாதிரி உணர்வுகளை வளர்த்து கொள்ள வேண்டும், பகவான் மேலே எப்படி உன்னதமான அன்பை வளர்த்து கொள்வது, பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை நம்ம எவ்வாறு புரிந்து கொள்வது, அனைத்தும் புத்தக பாகவதத்தில் இருக்கு. அந்த புத்தக பாகவதத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பக்தர் பாகவதை அணுக வேண்டும். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் நமக்கு கிடைச்ச பெரிய வரப்பிரசாதம். பாகவதம் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், பக்தி தொண்டு நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம், அந்த பக்தி தொண்டை கற்பிக்க வந்த ஆச்சாரியரும் நமக்கு கிடைச்ச வரப்பிரசாதம். எல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணியிருக்கோம் பாகவதம் படிக்கிறது. இந்த மாதிரி பக்தர்கள் சத்சங்கத்துல வந்து பாகவதம் படிக்கிறது ரொம்ப அழகான ஒரு ஆத்மீக முன்னேற்றத்திற்கான ஒரு வாய்ப்பு. சரி, இந்த அத்தியாயத்துடைய தலைப்பு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய மறைவு. ஆனா உண்மையில இது எப்படி பாகவத உதாரணம் சொல்லுது அப்படின்னா, பகவானை வந்து சூரியனோடு ஒப்பிடுது. சூரியன் எப்பவுமே இருக்குது, ஆனா நம்ம கண்ணுக்கு தான் தோன்றுது, மறையுது. காலையில ஒரு 6 மணிக்கு மேல சூரியன் உதிக்குது, சாயந்தரம் 6 மணிக்கு சூரியன் அஸ்தமிக்குது. ஆனா உண்மையில சூரியன் தோன்றுவதும் இல்லை, மறைவதும் இல்லை. அதே போலதான் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் எப்பவுமே நித்தியமாக இருக்கிறார். அவர் வந்து பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. அவருக்கு பிறப்பு இறப்பே கிடையாது. உண்மையில சொல்ல போனா நமக்கே பிறப்பு இறப்பு கிடையாது. ஜீவாத்மாவாகிய உயிர்வாழிகளாகிய ஜீவாத்மாக்கள் நமக்கே பிறப்பு இறப்பு கிடையாது. அப்படி இருக்கும்போது கடவுளுக்கு ஏது பிறப்பு இறப்பெல்லாம்?
அவர் தோன்றுகிறார், மறைகின்றார். அவர் நம் பார்வைக்கு முன்பு தோன்றுகிறார், நம் பார்வையிலிருந்து மறைந்து விடுகிறார். எப்படி சூரியன் தோன்றி மறைகிறதோ அது போலதான். அப்போ உடனே இந்த கேள்வி எல்லாம் கேட்டுருவாங்க, இல்லையே கிருஷ்ணர் அந்த வேடனோட அம்பு விட்டு கொல்லப்பட்டாரே, ஜரா என்ற வேடன் அம்பு விட்டாரு, அந்த இடம் கூட இப்போ இருக்குதே, நாங்கெல்லாம் போயிட்டு வந்தோமே. துவாரகையில விராவல்ங்கிற இடத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விக்கிரகம், அங்க விராவல்ங்கிற இடத்துல துவாரகையில கிருஷ்ணர் ஒரு பெரிய ஆலமரத்துக்கு அடியில சாஞ்சு உட்கார்ந்து இருப்பார். அப்போ அவருடைய தாமரை பாதத்துல ஜரா என்ற வேடன் ஒரு அம்பை எய்து விடுகிறான். அந்த தாமரை பாதம் பிங்க் கலர்ல இருந்தது. அப்படி ஒரு அழகு தாமரை பாதம், தாமரை போல நிறம், செந்தாமரை பாதம். பகவானுடைய தாமரை பாதம் செந்தாமரை பாதம், அப்படியே பிங்க் கலர்ல இருந்து. அது ஏதோ ஒரு மானு நினைச்சோ இல்ல ஒரு பறவை நினைச்சோ அந்த வேடன் அம்பு விட்டார். அதுக்கப்புறம் தான் பார்த்தாரு, அஜ்ஜோ அது பகவானா போயிட்டாரு, நான் தெரியாம அம்பு விட்டுட்டேனே. சரி, எங்கேயாவது சரித்திரத்துல உலக வரலாற்றுல காலில் அடிபட்டு ஒருத்தர் இறந்து போனாரு, காலில் கல்லு குத்தி இறந்து போனாரு, இல்ல காலில் ஒரு கண்ணாடி கிழிச்சிருச்சு அதனால இறந்து போனாரு அப்படின்னு நம்ம வரலாற்றுல சரித்திரத்துல கேட்டதும் இல்ல, பார்த்ததும் இல்ல. ஏதோ காலில் குத்துனா செப்டிக் ஆகும், அது கால் டேமேஜ் ஆகும், இல்ல அது கால் எடுக்கிற மாதிரி வரும், அந்த மாதிரி வேணா கேள்விப்பட்டிருக்கோம். என் காலில் ஒரு நாள் ஆணி குத்துச்சுங்க, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்காம சரியா வைத்தியம் பார்க்காம விட்டுட்டேன், அதனால எனக்கு கால் செப்டிக் ஆகி காலை எடுக்கிற வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு, இப்படி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். காலில் ஒரு ஆயுதம் தாக்கி இறந்து போனதா சரித்திரம் இருக்கா? அது ஜீவாத்மாவுக்கே பொருந்தாது, நமக்கே அது பொருந்தாது. நமக்கே அது பொருந்தாத போது பகவானுக்கு எப்படி பொருந்தும்? அவருடைய பாதத்துல ஒரு வேட அம்பு விட்டாரு, அவர் இறந்து போனாரு. அப்ப இதெல்லாம் அவருடைய தெய்வீக லீலை. பகவானுடைய ரூபம் நம்மை போன்று நம்முடைய ரூபத்தை போன்றது அல்ல. பகவான் கிருஷ்ணனுடைய ரூபம் நம்ம ரூபத்தை போல அல்ல. ஒரு தடவை ஸ்ரீல பிரபுபாதர் இடத்துல நம்முடைய இஸ்கான் ஸ்தாபக ஆச்சாரியர், அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துடைய ஸ்தாபக ஆச்சாரியர் ஸ்ரீல பிரபுபாதத்தை கேட்டாங்க, பிரபுபாதா கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து என்ன? கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்களே, உங்க கருத்து என்ன? ஆமா, அவருக்கு உருவம் இல்லை. எல்லா பக்தரும் ஷாக் ஆயிட்டாங்க. என்னடா அது பிரபுபாதர் கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு சொல்றாங்களே பிரபுபாதா, அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? ஆமா, கடவுளுக்கு உருவம் இல்ல. ஒரு செகண்ட் எல்லாம் அப்படி பிரமிச்சு போயிட்டாங்க. அப்புறம் பிரபுபா சொன்னாரு, ஒரு சின்ன ஸ்பேஸ் விட்டு சொன்னாரு, அவருக்கு உருவம் இல்லைன்னா என்ன அர்த்தம்னா நம்மை போல உருவம் இல்லைன்னு அர்த்தம். கடவுளுக்கு உருவம் இல்லை என்றால் அவருடைய உருவம் நம்மை போன்ற உருவம் அல்ல. நம்ம உருவம் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம எல்லாம் ஒரு காலத்துல குழந்தையா இருந்தோம், அப்புறம் இளமை பருவத்துக்கு வர்றோம், அதுக்கப்புறம் முதுமை அடைகிறோம், ஜன்ம மிருத்யு ஜரா. அல்லது பகவத்கீதை எல்லாம் நீங்க படிச்சிருப்பீங்க. எல்லாம் பகவத்கீதை 18 நாள் வகுப்பெல்லாம் அட்டன் பண்ணி பகவத்கீதைலாம் படிச்சு இப்ப பாகவதத்துக்கு வந்துட்டீங்க. அட்வான்ஸ் குரூப் ஆயிட்டீங்க. எல்லாம் பண்டிதர்களாய் அட்வான்ஸ் குரூப்ல வந்தாச்சு. பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, கோமாரம் யவ்வனம் ஜரா, உடல் பெற்ற ஆத்மா தேகினோ அஸ்மின் யதா தேகே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரத்தத்ரன முயதி. உடல் பெற்ற ஆத்மா சிறு வயதிலிருந்து இளமைக்கும் இளமையிலிருந்து முதுமைக்கும் மாறுவது போல மரணத்தின் போது வேறு சரீரத்துக்கு மாறுது. அப்ப நமக்கு பாருங்க, நம்ம உடம்பு வேற ஆத்மா வேற இல்லையா? இறந்து போனதுக்கு அப்புறம் என்ன சொல்லிட்டாங்க? அவர் போயிட்டாருங்க. எங்கெங்க போனாங்க? வீட்டுல தானே படுத்திருக்கிறாங்க. அல்ல, போயிட்டாருங்க. யாரு போயிட்டா? ஆத்மா போயிடுச்சு, உயிர் போயிடுச்சு இல்லையா? இப்ப உதாரணத்துக்கு என்னுடைய பாட்டி, உங்களை எல்லாம் எடுத்துக்க வேண்டாப்பா, எல்லாம் வருத்தப்படுங்க, பாட்டி வச்சுக்கோ. என்னுடைய பாட்டி மருத்துவமனையில சேர்த்திருந்தேன். அப்ப இங்க பத்மா மாதாஜி கேக்குறாங்க என்கிட்ட, பிரபுஜி நீங்க அன்னைக்கு கிளாஸ் கொடுக்க வந்தீங்க, உங்க பாட்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னீங்களே, உங்க பாட்டி நல்லா இருக்கிறாங்களா? நான் சொன்னேன், பாட்டி நல்லா இருக்கிறாங்க, இட்லி சாப்பிட்றாங்க, தோசை சாப்பிட்றாங்க, சாம்பார் சாப்பிட்றாங்க. இல்ல ஒரு காலத்துல சொன்னாங்களே அம்மா இட்லி சாப்பிட்றாங்க சாம்பார் சாப்பிட்றாங்கன்னு, அந்த மாதிரி நானும் சொன்னேன், பாட்டி இட்லி சாப்பிட்றாங்க சாம்பார் சாப்பிட்றாங்கன்னு. சரி, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு கேட்டீங்க, உங்க பாட்டி நல்லா இருக்காங்களா, வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துட்டீங்களா? பாட்டி வீட்டுக்கு வந்துட்டாங்க. சரி, இப்போ மருத்துவமனையில சேர்த்த பாட்டி இறந்து போயிட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்? என் பாட்டி போயிட்டாங்க. எங்க போனாங்க? எங்க பாட்டி போயிட்டாங்க, எங்க போனாங்க? பாட்டியோட உடம்பு எடுத்துட்டு வந்திருக்காங்க.
அப்ப என்ன சொல்லுவாங்க, ஒருத்தர் உயிரோட மருத்துவமனைக்கு போறார், உயிரோட திரும்பி வந்தா பாட்டி உயிரோட மருத்துவமனைக்கு போனாங்க, திரும்பி வந்தா பாட்டி வந்துட்டாங்க, சகுந்தலா பாட்டி வந்துட்டாங்க. சரி, அவங்க இறந்து போயிட்டாங்க. உடனே என்ன சொல்றாங்க, அந்த பாடி எடுத்துட்டு வந்து ஆக வேண்டிய வேலையை பாருங்க. அந்த பாடி எடுத்து, அப்ப போகும்போது உயிர் பாட்டி, வரும்போது பாட்டியோட பாடி எடுத்துட்டு வாங்க. அப்ப என்ன போச்சு, ஆத்மா போச்சு. அப்ப என் உடல் வேறு ஆன்மா வேறு, என் உடல் வேறு ஆன்மா வேறு. ஆனா எனக்கும் கிருஷ்ணருக்கும் நமக்கும் பகவானுக்கு என்ன வித்தியாசம், ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கு என்ன வித்தியாசம்னா, ஜீவாத்மாவோட உடல் மாறிக்கிட்டே இருக்கு. நம்ம குழந்தையிலிருந்து இளமைக்கு மாறுறோம், இளமையிலிருந்து முதுமைக்கு மாறுறோம், கௌமாரம் யவ்வனம் ஜரா முதுமை வந்துடும். ஆனா கிருஷ்ணருக்கு உடலுக்கும் ஆன்மாவுக்கும் வித்தியாசமே கிடையாது. அவர் ஆத்மீக உடல் சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம் அவருடையது. அதனால அவருக்கு ஜராலாம் கிடையாது. கௌமாரம் யவ்வனம் கௌமாரம் பௌகண்டம் கைஷோரம் யவ்வனம் நவ யவ்வனம், அதுதான் கிருஷ்ணா. கிருஷ்ணருடைய பருவங்களை பாகவதத்தில் அழகா சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணருடைய பருவங்கள் கௌமாரம் குழந்தை பருவம், அப்புறம் பௌகண்டம்னா சிறுவன், கௌமாரங்கிறது 5 வயசு வரைக்கும், கௌமார பருவங்கிறது 5 வயசு வரைக்கும், 5ல இருந்து 10 வயசு வரைக்கும் பௌகண்டம், 10 வயசுல இருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் கைஷோரம், 14ல இருந்து 15 16 வரும்போது அது நவ யவ்வனம், எப்பொழுதும் இளமை. கிருஷ்ணர் எப்பவுமே இளமையோடு இருக்கார். பகவத்கீதை சொல்லும் போது கிருஷ்ணருக்கு 120 வயசு. எங்கேயாவது 120 வயசு ஆன மாதிரி அடையாளம் தெரியுதா? 15 16 வயசு பையன் மாதிரி இருக்கிறார். கண்ணாடி போடல, கைத்தடி கிடையாது, தலைமுடி நரைக்கல, வீல் சேர் கிடையாது. இன்னைக்கு வீல் சேர்ல நிறைய கடவுள்லாம் வராங்க. அம்மா பகவான், ஐயா பகவான், ரோட்ல போற ஒரு பகவான், பக்கத்து வீட்டுக்கார் பகவான், எழுத்து வீட்டு நிறைய பகவான் ஆயிட்டாங்க கலியுகத்துல. ரோட்ல போறவர்லாம் பகவான். திடீர்னு ஏதாவது ஒரு சாமிஜி வித்த காமிச்சா அவர் ஒரு பகவான். ஆனா கிருஷ்ணர் அந்த மாதிரி பகவான் அல்ல. கிருஷ்ணா எப்பவுமே சச்சிதானந்த விக்கிரகா, நித்தியமான அறிவு நிறைந்த ஆனந்தமான ரூபம். பகவானுடைய உடல், அவரது உயிர், ஆன்மா, அவருடைய பேர், அவருடைய நாமம், ரூபம் அனைத்தும் ஆன்மீகமானது. அதனால கிருஷ்ணர் இங்க உடல் எல்லாம் விட்டுட்டு போல, அவர் சொந்த சரீரத்தோட இங்க வந்தாரு, அதே சரீரத்தோட திரும்ப போனார். நம்மள என்ன பண்ணிருக்கிறோம், வாடகை சரீரம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். ஜீவாத்மா என்ன பண்ணிருக்காரு, வாடகை சரீரம். தங்கவேல் ஐயாவுக்கு ஒரு வாடகை சரீரம், எனக்கு ஒரு வாடகை சரீரம், பத்மா மாதாஜிக்கு ஒரு வாடகை சரீரம். எல்லாரும் வாடகையில உடல் வாங்கிட்டு வச்சுட்டு இது என்னதுங்கிற ஒரு நேரம் இந்த உடலை விட்டுட்டு தான் போகணும். ஆனா கிருஷ்ணர் அப்படி இல்ல. பகவான் தன் சொந்த சரீரத்தோட வந்தாரு, அதே சரீரத்தோட திரும்ப போனாரு. அப்புறம் எப்படிங்க இந்த வேடம்லாம் அம்பு விட்டாங்கிறாங்களே, அது நாத்திகர்கள் கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதரா நினைக்கிறவன், பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை ஒரு சாதாரண மனிதரா நினைப்பவர்கள் நாத்திகர்கள், முட்டாள்கள், அறிவியலிகள், பௌதிகவாதிங்க, மனக்கற்பனையாளர்கள், இவங்களெல்லாம் குழப்புவதற்காக அவர் பண்ண. அவர் தன்னுடைய விராட ரூபம், பிரம்மாண்டமான விராட ரூபத்தை இங்க விட்டுட்டு போனார், அவருடைய பௌதிக ரூபம். ஆனா கிருஷ்ணருக்கு ஆன்மீக ரூபம் உண்டு, அது சச்சிதானந்த விக்கிரகா. அப்போ பகவானுடைய மறைவு அவர் அதே உடலோட வந்தாரு, அதே உடலோட போனார். சரி, இப்ப எதுக்கு இதை பத்தி இந்த அத்தியாயம் சொல்ல வருதுன்னா, அர்ஜுனன் அதாவது பாண்டவர்கள், யுதிஷ்டிர மகாராஜ், தர்மர், அர்ஜுனன், இவங்கெல்லாம் கிருஷ்ணரை பிரியாத, இணை பிரியாத பக்தர்கள். பகவான் மேல கள்ளம் கபடம் இல்லாத தூய அன்பு உள்ளவங்க. எப்படி நீரின்றி, பிரபுபாதர் உதாரணம் தராரு, நீரின்றி மீனால் எவ்வாறு உயிர் வாழ முடியாதோ, நீரின்றி எவ்வாறு மீனால் உயிர் வாழ முடியாதோ, அது போல பகவான் இல்லாம தூய பக்தரால வாழ முடியாது. சரி, அப்ப என்ன ஆச்சு, அஸ்தினாபுரத்துல யுதிஷ்டிர மகாராஜா அரியாசனத்துல உட்கார வச்சாச்சு. கிருஷ்ணர் திரும்பி துவாரைக்கு போனார். சரி, துவாரைக்கு போன கிருஷ்ணருடைய அடுத்த திட்டம் என்ன, அவர் எப்படி இருக்கிறாரு, அவங்க குரு வம்சத்துக்காரங்க எல்லாம் நண்பர்கள், உறவினர்கள். யது வம்சம், குரு வம்சம் எல்லாம் நண்பர்கள், உறவினர்கள், சொந்தக்காரங்க. சரி, அவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, இதெல்லாம் தெரிஞ்சு வர்றதுக்காக யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனன் அனுப்பிச்சார். அர்ஜுனா, நீ துவாரிக்கு போய் கிருஷ்ணர் எப்படி இருக்காரு, பலராமர் எப்படி இருக்காரு, நம் நண்பர்கள் உறவினர்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்துட்டு வான்னு அனுப்பிச்சார். எப்பவுமே அர்ஜுனன் போவார், எப்பவுமே அர்ஜுனன் துவாரிக்கு போவாரு, மதுரா போவார். எப்பவுமே அர்ஜுனன் கிருஷ்ணரை பிரிவதே இல்லை.
போவாரு, 2 நாள் 3 நாள் இருப்பாரு, திரும்ப வருவாரு, போவாரு, இப்படிதான். ஆனா இந்த முறை போன அர்ஜுனன் 7 மாதமாயி எந்த ஒரு தகவலும் இல்லை. அர்ஜுனன் வந்து கிருஷ்ணரை பார்க்க போய் துவாரிக்கு போய் 7 மாசம் ஆச்சு. ஒரு தகவலும் இல்லை. அவர் போய் சேர்ந்தாரா, சேரலையா, கிருஷ்ணரை பார்த்தாரா, பார்க்கலையா, என்ன நடந்தது, ஒண்ணுமே தெரியல. அப்புறம் பார்த்தா யுதிஷ்டிர மகாராஜா நிறைய கெட்ட சகுனங்களை பார்த்தார், கெட்ட நிமித்தங்கள். நம்ம கூட சில நேரம் வாழ்க்கையில பார்ப்போம், சில கெட்ட சகுனம், நல்ல சகுனம் வரும், கெட்ட சகுனம் வரும். அதெல்லாம் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். இடது கண்கள் துடித்தது, இடது தோள்பட்டை துடிக்கிறது, உடம்புல இடது பாகம் துடிக்கிறது. அப்புறம் சொந்த விலங்குகள்லாம் வந்து மன்னரை பார்த்து குறைத்தது. எவ்வளோ இயற்கையின் மாற்றம். 3 விதமான கெட்ட நிமித்தங்களை யுதிஷ்டிர மகாராஜ் பார்த்தாருன்னு பார்த்தோம். 3 விதமான கெட்ட நிமித்தங்கள். அவர் தன்னுடைய உடல்ல பல கெட்ட நிமித்தங்களை பார்த்தாரு, மற்ற ஜீவராசிகள்கிட்ட பல கெட்ட சகுனங்களை பார்த்தாரு. அப்புறம் இயற்கையிலேயே கெட்ட சகுனம். மழையை பெய்ய வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டியதுல மழை பெய்யுது, அப்படியே சூறாவளி காற்று வீசுது, மரமெல்லாம் தூக்கி போற மாதிரி, நட்சத்திரங்கள்லாம் எரிந்து சாம்பலாக்குது போல எரியுது, நாய்கள், குள்ளநெறிகள், ஓநாய்கள்லாம் மூளையிடுது, மாதிரி பல கெட்ட சகுனங்களை பார்த்தார். அப்போ ஒரு முடிவுக்கு வந்தார். நாரத முனிவர் சொன்ன மாதிரி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த பூமியில லீலையை விட்டு மறைச்சிட்டாரோ, பகவானுடைய தாமரை திருப்பாதம் இந்த பூமியில இருந்ததே, அது மறைந்து விட்டதே அப்படின்னு ஒரே கவலை. அப்போ துவாபரயுகம் முடிஞ்சு கலியுகம் தொடங்க போகுது. ஒருவேளை நாரதர் சொன்ன மாதிரி இந்த விஷயம் கன்ஃபார்ம் ஆயிருச்சுன்னா நாமளும் இங்க இருக்கக்கூடாது. சரி, இதை நம்ம பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம். சோ இப்படி யுதிஷ்டிர மகாராஜா பீமன் இன்னொரு சகோதரன் பீமன், அந்த பீமன்ட்ட தான் உணர்ந்த பல்வேறு கெட்ட சகுனங்களை பத்தி சொல்றார். தன்னுடைய உடல்ல நடந்தது, இந்த மற்ற ஜீவராசிகள்கிட்ட பார்த்தது, மக்கள்லாம் வழக்கத்துக்கு மாறா சண்டை போட்டுக்கிறாங்க, பேராசக்காரங்களா இருக்காங்க, பொறாமைக்காரங்களா இருக்காங்க, விரோதம் பண்ணிக்கிறாங்க. இதெல்லாம் யுதிஷ்டிரா தன் வாழ்நாள்ல பார்த்ததே இல்லை. யுதிஷ்டிரா அப்படின்னா ஸ்திரம், உறுதி. எப்பவுமே எந்த சூழலிலும் தர்மத்தையே உறுதியாக பிடித்திருப்பார். தர்மம், அதனாலதான் அவருக்கு தர்மன்னே பேர். யுதிஷ்டிருக்கு இன்னொரு பேர் தர்மா. எந்த சூழலிலும் தர்மத்தை கைவிடாத நபர். மகாபாரத யுத்தத்துல கூட தர்மத்தை கைவிட மாட்டேனார். நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. கிருஷ்ணர் சொன்னாரு, அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லு. யுதிஷ்டர் சொல்ல மாட்டேங்கிறார், நான் போய் சொல்ல மாட்டேன். ஏன்னா அஸ்வத்தாமன் இறந்துட்டான்னு தெரிஞ்சாதான் துரோணாச்சாரியர் உடலை விடுவார். அப்ப கிருஷ்ணர் சொல்ல யுதிஷ்டிரா அஸ்வத்தாமன் இறந்து போயிட்டாருன்னு சொல்லு, அப்ப துரோணாச்சாரியர் உடலை விட்டுருவாரு. ஆனா அஸ்வத்தாமன் இறந்தாருன்னு யுதிஷ்டிரர் சொல்ல மாட்டேங்கிறார். கிருஷ்ணா, நான் எப்படி போய் சொல்றது? நான் எப்பவுமே தர்மத்தையும் பிடிச்சு நிக்கிறவனாச்சே, ஒரு காலம் ஒருபோதும் நான் தர்மத்துக்கு புறம்பா செயல்பட மாட்டேன். ஆனா யுதிஷ்டிரர் மறந்துட்டாரு, அந்த தர்மத்தின் தலைவனே ரஜினிகாந்த். சரி, கிருஷ்ணர் தான். பாத்தீங்களா, தர்மத்தின் தலைவன் ரஜினிகாந்த் வருது. இதுதான் தலையெழுத்து. சோ தர்மத்தின் தலைவர் யாரு? கிருஷ்ணா, ரஜினிகாந்த் இல்ல. சோ யுதிஷ்டிரர் மறந்து போயிட்டாரு, அந்த தர்மத்தின் தலைவரே கிருஷ்ணா தான். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்றாரோ அதுதான் தர்மம். பகவான் வந்து அதர்மம் செய்ய சொன்னாலும் அது தர்மம் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா யுதிஷ்டர் என்ன நினைக்கிறாரு, நான் ஏன் பொய் சொல்லணும், சொல்ல மாட்டேன். அப்ப கிருஷ்ணர் சொன்னாரு, பீமா, இந்த கூட்டத்துல அஸ்வத்தாமன் ஒரு யானை இருக்கு, அதை கொல்லுனார். உடனே பீமன் தன் கதை எடுத்து ஒரே அடி அந்த யானையோட நெத்தி பொட்டுல யானை பிளிரிட்டு வாயெல்லாம் பிளட், தும்பிக்கெல்லாம் பிளட் வந்து அந்த யானை இறந்து போச்சு. சரி யுதிஷ்டரா, இப்ப சொல்லு, அஸ்வத்தாமங்கிற யானை இறந்து போச்சுன்னு. அப்ப என்னாச்சு, துரோணாச்சாரியர் வந்து ரதத்துல உட்கார்ந்து இருக்காரு. அப்ப பீமன் வந்து குதிக்கிறார். துரோணர் ரதத்துக்கு முன்னாடி வந்து அஸ்வத்தாமன் இறந்தார், அஸ்வத்தாமன் இறந்தார், அஸ்வத்தாமன் இறந்து விட்டார், கொக்கரிக்கிறார் பீமன். துரோணாச்சாரி நம்பவே மாட்டேங்கிறார். அது எப்படி, அஸ்வத்தாமனுக்கு உண்ணா இருக்கிறது, அவன் இறக்க மாட்டான், அவன் சிரஞ்சீவி, நீண்ட காலம் வாழக்கூடியவன், நான் நம்ப மாட்டேன். ஆனா பீமன் சொல்ல, இல்ல அஸ்வத்தாமன் இறந்தார், அஸ்வத்தாமன் இறந்தார். அப்போ வந்து துரோணாச்சாரியர் யுதிஷ்டரை கேட்க, யுதிஷ்டிரா, தர்மா, நீ சொல்லு, உண்மையா அஸ்வத்தாமன் இறந்தானா சொல்லு.
அப்ப யுதிஷ்டர் என்ன சொல்றாரு, அஸ்வத்தாமன் யானைன்னு சொல்லும் போது கிருஷ்ணா சங்கு ஊதிடுவார். அவ்வளவுதான். அந்த யானைங்கிற வார்த்தை அவர் காதுல விழாது. அஸ்வத்தாமன் சங்கு ஊதினோடனே இறந்தான். ஓ தன் துரோணாச்சாரியர் தன் அம்பு வில்லெல்லாம் கீழே போட்டு அவர் இந்த உடலை விட்டுருவார். அவரும் உடலை விடுறார். சோ இப்படி யுதிஷ்டிர மகாராஜா தர்மமே உருவானவர். அவர் பக்தர்லயே மிக உயர்ந்த பக்தர். யுதிஷ்டருடைய தெய்வீகமான குணம் என்னன்னா, இந்த மாதிரி கெட்ட சகுனங்களை அவருடைய ராஜ்யத்துல அவர் பார்த்ததே இல்லை. மழை பெஞ்செல்லாம் ஊர்லாம் வெள்ளக்காடு. நம்ம பாக்குறோம்ல கலியுகத்துல என்னெல்லாம் நடக்குதோ அது அன்றைக்கு யுதிஷ்டிர மகாராஜ் பாக்குறாரு. அவர் ராஜ்யத்துல அது பொற்காலம், அவர் பார்த்ததே இல்லை. சம்பந்தம் இல்லாத நேரத்துல மழை பெய்யும். விவசாயிகள்லாம் வானத்தை பார்த்துட்டே இருப்பாங்க, மழை பெய்யுதா அப்ப பெய்யாது. மழையே வேண்டாகும் போது மழையெல்லாம் வந்து பயிர் நெல்லெல்லாம் தண்ணியில போயிடும். அவ்வளவுதான், அத்தனையும் விவசாயிக்கு நஷ்டமாகும். இதெல்லாம் கலியுகத்தோட அடையாளம். அப்புறம் திடீர்னு குளிர் அடிக்க வேண்டிய நேரத்தில் வெயில் அடிக்குது, வெயில் அடிக்க வேண்டிய நேரத்தில் மழை பெய்யுது, மழை பெய்ய வேண்டிய நேரத்தில் வந்து வெயில் அடிக்குது. இயற்கையில மாற்றம். இதெல்லாம் யுதிஷ்டிர பார்த்ததே இல்ல. தன்னுடைய ராஜ்யத்துல பொய் சொல்றவங்க, திருடுறவங்க, கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க, பொறாமைக்காரங்க, கோபக்காரங்க, சண்டை சச்சரவு, இதெல்லாம் யுதிஷ்டிர மகாராஜ் அவர் வாழ்க்கையில பார்த்ததே இல்லை. இதெல்லாம் பார்த்தார். அப்ப எப்பேற்பட்ட நேர்மையான ஒரு செங்கோல் ஆட்சி பண்ணியிருப்பார் யுதிஷ்டிர மகாராஜ். அவர் வந்து ரொம்ப கருணை வாய்ந்தவர். அவர் யுதிஷ்டருடைய மகிமை என்னன்னா அவருடைய தெய்வீகமான குணம். பாருங்க, நம்ம எல்லாம் இருக்குமே. இப்ப தங்கவேல் ஐயா இருக்கிறார். தங்கவேல் ஐயாவுடைய தம்பி வந்து அவர் ஏமாத்திட்டார். அப்ப அவர் என்ன சொல்லுவாரு தன் பையன்ட்ட, இனிமே உன் சித்தப்பா வீட்டுக்கே போக கூடாது, சித்தப்பாவை பார்க்காத, சித்தப்பாவை பேசாத, அவர் நம்மளை ஏமாத்திட்டாரு, துரோகம் பண்ணிட்டாரு. இத்தனைக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு துரோகம் பண்ணிருப்பாங்க. ஆனா திருதராஷ்டிரர் செய்த துரோகம் பாண்டவர்களுக்கு உயிருக்கு ஆபத்தான துரோகம். 6 விதமான கொடுமைகளை செஞ்சாங்க அக்கிரமக்காரர்கள், அயோக்கியர்கள். 6 விதமான கொடுமை. அந்த 6 விதமான கொடுமை செய்யறவங்களை கொல்லலாம், தண்டிக்கலாம்னு சாஸ்திரம் சொல்லுது. ஆததாயினா, பகவத்கீதை முதல் அத்தியாயத்துல ஆததாயினான்னு ஒரு வார்த்தை வரும். கொடூரமான அக்கிரமக்காரர்கள், விஷ வச்சு கொள்றவங்க, அடுத்தவங்க வீட்டுக்கு தீய வைக்கிறவங்க, அடுத்தவங்க மனைவியை அபகரிக்கிறவங்க, அடுத்த சொத்தை அபகரிக்கிறவங்க, அடுத்தவங்களை ஏமாற்றி அவங்களுடைய உடைமைகள்லாம் பறிச்சு கொள்றவங்க, இவங்களெல்லாம் கொல்லலான்னு சாஸ்திரம் சொல்லுது. இவ்வளவு கொடுமைகளையும் திருதராஷ்டிரர் பாண்டவர்கிட்ட செஞ்சாங்க. ஆனா யுதிஷ்டிரர் எதை பாக்குறாருன்னா, எனக்கு வந்து அப்பா இல்ல, அப்ப சித்தப்பா தான் என்ன பாத்துக்க, பெரியப்பா தான் என்ன பாத்துக்கிட்டாரு. நாங்க சின்ன வயசுலயே யுதிஷ்டிர மகாராஜ் வந்து தந்தை இழந்து விட்டார். அப்புறம் குந்தி தேவியும் தன் 5 பிள்ளைகளும் பெரியப்பாவான திருதராஷ்டிரருடைய காவல்ல இருந்தாங்க. அந்த சிறிது காலம் தான் அவங்க கொஞ்ச காலம் கூட நிம்மதியாவே இருக்கல. சின்ன வயசுல இருந்தே அவங்களுக்கு கொல்ல பார்த்தேன். விஷயான் மகாக்னி புருஷாத தர்ஷனாத் அசத் சபாய வனவாச கிருஷ்ணதக. விஷ வச்சு கொல்ல பார்த்தாங்க, வீட்டுக்கு தீய வச்சாங்க, அப்புறம் சூதாட்டத்துல வர வச்சு ஏமாத்தி காட்டுக்கு துரத்தி விட்டாங்க. பெரிய பெரிய அசுரங்கூட எல்லாம் சண்டை போட வேண்டியிருந்தது. எல்லாம் வாழ்நாள் முழுவதும் சந்திச்சாங்க. ஆனா இவ்வளவு கெடுதல் செய்த பெரியப்பாவை தன் சொந்த அப்பாவை போல பாத்துக்கிறார். நம்மளா இருந்தா வீட்டுக்குள்ள சேர்த்துவோம், உள்ளேயே விட மாட்டோம். போயிரியா, கொன்னே ஓடுன்னு சண்டைக்கு போயிடுவோம். நீதான் எல்லாத்துக்கும் காரணம், இந்த பெரியப்பா தான் எல்லாத்துக்கும் காரணம், அவர் தான் இந்த மாதிரி பண்ணாரு, அவர் தான் எங்க குடும்பத்தை இதாக்கிட்டாரு, அவர் தான் எல்லாமே மத்தவங்க மேலேயே நம்ம குறை சொல்லுவோம். ஆனா யுதிஷ்டிர மகாராஜ் என்ன பண்ணிட்டாரு, பழிய தம்மேல போட்டுக்கிட்டாரு. இந்த மகாபாரத யுத்தம் நடந்திருக்கவே வேண்டாமே, இந்த யுத்தத்துக்கு நான் தான் காரணம், நான் அரியாசனத்துல உட்கார்றதுக்காக எவ்வளவு பேரை கொண்டுட்டேன், நிறைய, அது மனுஷங்களை மட்டும் இல்ல, என்னால நிறைய குதிரைங்க யானைகள்லாம் இறந்து போச்சே, அதெல்லாம் என் பிரஜைகள் தானே. யுதிஷ்டிர மகாராஜா இந்த உலகத்துக்கே தந்தையா இருந்தார். ராஜா அப்படின்னா நரதேவதா, மனித வடிவில் உள்ள தேவர். என்ன பண்ணாரு, பிரஜைகளை தன் குழந்தைகள் மாதிரி பாத்துக்கிட்டார். யானை, குதிரை, ஒட்டகம், எல்லா ஜீவராசிகளையும் தன் குழந்தை போல பாத்துக்கிட்டார். அதனால அவர் சமாதானமே ஆக மாட்டேங்கிறார். அவர் பழிய தம்மேல போட்டு, நான் தான் காரணம், மகாபாரத யுத்தம் என்னாலதான் நடந்தது,
நான் ஒருத்தர் அரியாசனத்துல உட்காரதுக்கு இவ்வளவு பேரை கொண்டுட்டேன்னு அழறார். தன் பெரியப்பாவை கண்ணை இமை காப்பது போல பாதுகாக்கிறார். அவர் செய்த கெட்டதையெல்லாம் மறந்துட்டார். மறக்க மட்டும் இல்ல, மன்னிக்கவும் செஞ்சுட்டார். மன்னிக்க மட்டும் இல்ல, மறந்தே போயிட்டார் அவர் செய்த கெடுதல் எல்லாம். எதை பார்த்தாரு? என் பெரியப்பா நான் குழந்தையா சின்ன வயசுல இருந்தப்ப அவர் தான் என்ன பாத்துக்கிட்டாங்க. கொஞ்ச காலம் தான், அது உருப்படியெல்லாம் ஒன்னும் பாத்துக்கல. அப்படி இருந்தும் யுதிஷ்டிர மகாராஜா பெரியப்பாவை தன் கண்ணை இமை காப்பது போல காத்தார். அவ்வளவு தெய்வீகமான குணம் உள்ளவர். அப்புறம் பீஷ்ம தேவர் சொல்லிதான் சமாதானமானார். அந்த மாதிரி யுதிஷ்டிர மகாராஜோட தெய்வீகமான குணங்கள் அந்த மாதிரி ஒரு பக்தர் வளர்த்துக்கணும். நமக்கு யார் என்ன கெடுதல் பண்ணாலும் அவங்க வெக்கி தலகுனிற அளவுக்கு நல்லது பண்ணும். இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல். நமக்கு ரொம்ப கெடுதல் பண்ணிட்டாங்க வாழ்நாள்ல, அந்த மாதிரி கெடுதல் நீ நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டாங்க. அதையெல்லாம் மறந்துட்டு மன்னிச்சுட்டு அவங்க வெக்கி தலைகுனிற அளவுக்கு நம்ம நல்லது பண்ணணும். அதுதான் ஒரு பக்தருக்கான அடையாளம். அந்த மாதிரி பக்தர் தான் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும், நிச்சயமான பக்தர். சரி, அடுத்தது என்னது? சம்பாதயோ நிபதிதம் அயதா பூர்வமாதுரம் அதோ வதனமப்பிந்தூன் ஸ்ருஜந்தம் நயனா பிரஜோ. தமது பாதங்களில் அவர் சிரம் தாழ்த்தி வணங்கிய பொழுது அவரது சோகம் புதுமையாக இருப்பதை அரசர் கவனித்தார். அவரது சிரம் தாழ்ந்திருந்தது. அவரது தாமரை கண்ணிலிருந்து கண்ணீர் உருண்டோடியது. இந்த மாதிரி அர்ஜுனன் அவர் பார்த்ததே இல்லை. யுதிஷ்டிர மகாராஜா அர்ஜுனன் தலை குனிந்து அவன் கண்ணில் கண்ணீர் எல்லாம் வந்து ஒரு உயிரற்ற ஒரு நடைப்பின மாதிரி அவர் வந்ததை பார்த்ததே இல்லை. இப்ப பாக்குறார், துவாரையிலிருந்து அர்ஜுனன் திரும்ப வர்றார். துவாரைக்கு போன அர்ஜுனன் நல்ல தோலை உயர்த்தி கம்பீரமாக காண்டிபத்தை கையில் எடுத்துக்கொண்டு தோலை உயர்த்தி அப்படியே வந்து சிரத்தை தூக்கி அப்படி ஒரு கம்பீரமா போனாரு. என் நண்பனை நான் பார்க்க போறேன், பகவான் கிருஷ்ணரை பார்க்க போறேன், அப்படி உற்சாகத்துல ஆனந்தத்துல காற்றை விட வேகமா துவாரைக்கு போனவரு திரும்ப வரும்போது புஸ்வானம் மாதிரி வந்திருக்கிறார். அவர் முகத்துல சந்தோஷம் இல்ல, கண்ணுல கண்ணீர். அவர் தலை குனிந்து அவர் பார்த்ததே இல்லை. அவர் அப்படியே யுதிஷ்டிர மகாராஜுடைய தாமரை பாதத்தை தொட்டு வணங்கி கண்ணீராலே அபிஷேகம் பண்ணிட்டார். யுதிஷ்டருடைய தாமரை பாதத்தை கண்ணீராலே கழுவி. யுதிஷ்டர் பார்க்கிறார், இந்த மாதிரி என் சகோதரனை நான் பார்த்ததே இல்லையே, என்ன நடந்திருக்கும், என்ன ஆச்சு, என்ன நடந்தது, அடுத்தது என்ன நடந்தது, அடுத்து ஒரு கேள்வியா கேட்கிறார். விலோக்யோத விக்ன ஹிருதயோ விசாயம் மனுஜம் நிருபஹ பிரச்சதி ஸ்ம சுகுருன் மத்தியே ஸ்மரன் நாரதேரிதம். மனோவர்த்தத்தினால் அர்ஜுனரின் பொழிவிழந்த தோற்றத்தை கண்ட அரசர் யுதிஷ்டிரர் நாரத முனிவரின் குறிப்புகளை நினைவு கூர்ந்து நண்பர்களுக்கிடையில் இருந்த அவரிடம் வினவினார். என்னாச்சு? இப்ப யுதிஷ்டிர மகாராஜாவுக்கு சந்தேகம் புலப்பட்டு உறுதியாயிடுச்சு. நாரத முனிவர் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு. ஒருவேளை பகவான் கிருஷ்ணர் இந்த பூமி விட்டு மறைஞ்சிருப்பாரு, அதனாலதான் அர்ஜுனன் உயிரற்ற உடல். அர்ஜுனனை போன்ற தூய பக்தர்கள், அர்ஜுனன் பாண்டவர் போன்ற தூய பக்தர்களுக்கு, யுதிஷ்டிரர் போன்ற தூய பக்தர்களுக்கு அவங்க உயிர் ஆத்மா கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் பிரிஞ்சிட்ட உடனே அவன் வந்து ஒரு உயிரற்ற ஒரு உடல் மாதிரி வந்து நிக்கிறார், ஒரு நடைப்பிடமா வந்து நிக்கிறார். அப்ப அவர் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாரு, ஓ சம்திங் ராங், ஏதோ நடந்துருது. அர்ஜுனன் ஏன் இப்படி பொலி விளந்து இருக்காரு? அர்ஜுனுடைய தோற்றத்துல ஒரு தேஜஸ் இருக்கு. எப்பவுமே அர்ஜுனன் கிட்ட எப்பவுமே ஒரு தேஜஸ் இருக்கும். அப்படி கம்பீரமான சூரியனை போல பிரகாசிப்பார். அர்ஜுனன் அந்த தேஜஸ் இல்ல, தேஜஸ் எல்லாம் போச்சு, ரொம்ப சோர்ந்து போயிருக்காரு. அப்போ இதுல இருந்து என்ன புலப்படுது அப்படின்னா, பகவான் கிருஷ்ணர் விரும்பினா ஒரு ஜீவாத்மாவுக்கு அதி அற்புத சக்தியை கொடுப்பார். அதுக்கப்புறம் தேவைப்பட்டா கொடுப்பாரு, தேவைப்பட்டா எடுத்துக்குவார், தேவையில்லாதப்ப எடுத்துக்குவார். அப்போ அர்ஜுனனுக்கு அதி அற்புத ஆற்றல், அவருடைய சக்தி, அவருடைய தேஜஸ் இதெல்லாம் பகவான் தான் கொடுத்திருந்தாரு. அந்த லீலையெல்லாம் முடிச்சு பகவான் திரும்ப போயிட்டாரு. இப்ப அர்ஜுனன் பொழி விளந்து விட்டார். அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல நமக்கு சில பகவானுடைய கருணையினால சில அமானுஷ்யமான ஆற்றல்கள்லாம் இருக்கும். சிலர் ரொம்ப அழகா பேசுவாங்க,
சிலர் ரொம்ப அழகா பாடுவாங்க, சிலர் ரொம்ப புத்திசாலியா இருப்பாங்க, சிலர் வந்து நிர்வாகத்துல திறமை உள்ளவங்களா இருப்பாங்க. இந்த மாதிரி பல்வேறு திறமைகள் நமக்கு இருக்கலாம். ஆனா இதனால வீண் கர்வம் கொள்ளக்கூடாது. எல்லாம் பகவானுடைய கருணை. நமக்கு வந்து அழகு, அறிவு, துறவு, புகழ், செல்வம், வலிமை, ஐஸ்வர்யங்கள் இதெல்லாம் கிடைக்குதுன்னா உயர்ந்த குல பிறப்பு, ஜென்மா உயர்ந்த குல பிறப்பு, ஐஸ்வர்யம், செல்வம், ஸ்ரீ, அழகு, புகழ் இதெல்லாம் நமக்கு வருதுன்னா அது முழுக்க முழுக்க கிருஷ்ணனுடைய கருணை தான். ஆனா யாராவது அது கொண்டு கர்வம் கொண்டிருந்தா அதெல்லாம் போச்சு, அவ்வளவுதான். ஒரு நாளும் கர்வம் கொள்ளக்கூடாது. பாண்டவர்கள் வந்து ஒரு நாளும் கர்வம் கொண்டதே இல்லை. இந்த ராஜ்யத்தினால உள்ள கவர்ச்சியோ, ராஜ்யத்து மேல கவர்ச்சியோ, செல்வத்து மேல பற்றுதலோ, புகழோ, பேரோ, எதையுமே பதவி எதையும் விரும்பல. யுத்தம் வேண்டான்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க, சமாதானமா போலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. யுதிஷ்டிரா, துரியோதனா எல்லாத்தையுமே வீம் வம்பு செஞ்சு வலுக்காட்டாம பறித்து கொள்றவன், வலுக்காட்டாம வம்பு செஞ்சு சண்டை போட்டு பறிச்சுக்கிறவன். யுதிஷ்டிரா எப்பொழுதும் தர்மத்தின் பக்கம் நிக்கிறவன். சரி, என்னாச்சு? இப்போ அர்ஜுனனுடைய தோற்றத்தை பார்த்து அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஒருவேளை பகவான் இந்த பூமி விட்டு மறைச்சிருப்பாரோ, நாரதர் சொன்னது உண்மையா சரி நடந்துருச்சோ. சாரி, हाँ 25th श्लोक। युधिष्ठिर उवाच कश्चित् अनर्थपूर्व्यानः सजनः सुखमासते मधुभोजदसार्हार्ह सात्वदान्तः वृष्णयः। युधिष्ठिर महाराज கூறினார், ஓ அன்புள்ள சகோதரனே, மது, போஜா, தசார்க, ஆர்க, சாத்வத, அந்தக மற்றும் யதுவம் சங்கத்தினர்கள் போன்ற நமது நண்பர்களும் உறவினர்களும் அவரது நாட்களை மகிழ்ச்சியாக கழித்து வருகின்றனரா என்று தயவு செய்து என்னிடம் கூறுவீராக. அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அவங்க எப்பவுமே கிருஷ்ணர் கூடயே இருக்காங்க. யாரெல்லாம்? யது குலத்தை சார்ந்தவங்க, மது, போஜா, தசார்கா, இந்த மாதிரி இவங்க எல்லாம் யது வம்சத்தை சார்ந்தவங்க, நண்பர்கள், உறவினர்கள். இவங்க கூட கிருஷ்ணர் ஒரு சாதாரண நண்பரை போல, உறவினர் போல விளையாடுகிறார், கேளிக்கை செய்கிறார், விளையாட்டு பண்ணுகிறார். அப்ப என்ன பிரச்சனை அவனுக்கு? எப்பவுமே சந்தோஷம்தான். கிருஷ்ணர் கூட இருந்து யாராவது கவலையோடு இருப்பாங்களா? ஒரு கவலையும் கிடையாது, எல்லாம் ஆனந்தம் தான். எப்பவுமே கிருஷ்ணரோடு ஆனந்தம். அதனாலதான் ஜீவாத்மா நம்முடைய சுபாவம் என்னன்னா ஆனந்தோமயி அப்பியாசாத். இந்த உலகத்துல நம்ம எப்பவுமே ஆனந்தத்தை தேடுறோம். எங்கேயாவது சந்தோஷம் கிடைக்குமா? எப்பவுமே சந்தோஷமா இருக்க முடியுமா? மகிழ்ச்சியா இருக்கலாமா? ஆனந்தமா கழிக்கலாமா? ஆனா முடிய மாட்டேங்குது. ஏன்? கிருஷ்ணரை விட்டுட்டோம். கிருஷ்ணரை விட்டுட்டு மகிழ்ச்சி வந்து நிலைச்சிருக்காது, ஆனந்தம் கிடையாது. இந்த புலன்களால பெறக்கூடியது வெறும் பௌதிக சுகம்தான், அது நிரந்தரம் இல்லை. எய் சம்பர்ஷஜா போகா துக்கயோன ஏவையே ஆத்யந்தவந்து கவுந்தேய நதேஷு ரமதே புதா. கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? அர்ஜுனா, இந்த புலன்களால பெறக்கூடிய சுகம் இருக்கே, அதுக்கு தொடக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. முட்டாள்கள் தான் அது பக்கம் போவாங்க, புத்திசாலி போக மாட்டாங்க. அதனால கவரப்படக்கூடாது. அப்ப புலன்களால பெறக்கூடிய இன்பம் உண்மை அல்ல. அப்ப எந்த இன்பம் நிலைத்திருக்கும்? கிருஷ்ணர்கிட்ட இருக்கிற அன்பு தான். கிருஷ்ணா தான் இன்பத்தின் இருப்பிடம். ஒரு சின்ன புக் எழுதியிருக்கார் பிரபுபாத், ஒரு 10 பக்கம் தான் இருக்கும். கிருஷ்ணா இஸ் த ரிசர்வாயர் ஆஃப் ப்ரெஷர். அவர் தான் இன்பத்தின் இருப்பிடம். அதனால கிருஷ்ணர் கூட இருக்கிறவங்க எப்பவுமே ஆனந்தமா இருப்பாங்க. அதனாலதான் அவருடைய உலகம் வந்து வைகுந்தா அப்படின்னா அது துன்பமே கிடையாது, எப்பவுமே ஆனந்தம் தான். கோலோக பிருந்தாவனத்துல பகவான் கிருஷ்ணர் தன் நண்பர்களோடும் கன்றுகளோடும் பசுக்களோடும் ஆனந்தமா இருக்கார். துவாரகையில தன் உறவினர்களோடு ஆனந்தமா இருக்கார். மதுராபுரியில அவர் எங்கெல்லாம் போறாரு எல்லாம் ஆனந்த கடல்ல பேரானந்த கடல்ல மிதக்குறாங்க. அதனால யுதிஷ்டர் கேட்கிறாரு, ஏன் இந்த டவுட் வந்துருச்சு? இப்போ ஒருவேளை கிருஷ்ணர் மறைஞ்சதுனால இவங்க எல்லாம் துக்கத்தில் இருக்காங்களோ, ஆனந்தமா இருக்காங்களா, சந்தோஷமா வாழ்நாள் கழிச்சுக்கிட்டு இருக்காங்களா, என்ன நடந்தது? சுரோ மாதமஹ கஷே ஸ்வஸ்தி ஆஸ்தே வாதமாரிஷஹ மாதலகசானு ஜக்கஷே குஷலே ஆனகதுந்துபிஹி. ஆனகதுந்துபி
மரியாதைக்குரிய எனது பாட்டனார் சூரசேனர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? எனது தாய் மாமனான வசுதேவரும் அவரது இளைய சகோதரர்களும் நலமாக இருக்கின்றனரா? இப்ப அடுத்தது யாரை பத்தி விசாரிக்கிறாரு? கிருஷ்ணருடைய தாத்தா சூரசேனர், அவருடைய மகன் வசுதேவர், இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? வசுதேவருடைய சகோதரர்களா எப்படி இருக்காங்க? நலமா இருக்காங்களா? இதே கேள்வி நம்ம கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன். யார்ட்டையாவது இந்த ஜட உலகத்துல நீங்க யாரையா பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டு பாருங்க, 2 பதில் வரும். நீங்க யாரையா பார்த்து நல்லா இருக்கீங்களான்னு கேட்டா 2 பதில். ஒண்ணு என்ன சொல்லுவாங்க? இப்பதான் உங்களுக்கு எல்லாம் கண்ணு தெரிஞ்சுதா? இப்பதான் நான் நல்லா இருந்தா யாரு கேட்க போறா? என்ன ஒரு நாதியும் கேட்கல நீ நல்லா இருக்கியான்னு. எப்பயோ இப்பயாவது உங்களுக்கு கேட்க தெரிஞ்சுதே அப்படி சொல்லுவாங்க. இது ஒரு பதில் வரும். இல்லாட்டி பொய் சொல்லுவாங்க, நான் நல்லா இருக்கேன்னு. ஏன்னா இவரை ஏன் நம்ம சோகத்தை சொல்லி மூழ்கடிக்கணும்? அது வேற பிரஸ்டீஜ் ப்ராப்ளம். சொந்தக்காரன்ட்ட போய் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், கடன்காரனா இருக்கிறேன், நிம்மதி இல்லைன்னா சொல்ல முடியுமா? யாராவது ஃபோன் பண்றாங்க, ஃபோன் எடுத்தோடனே ஐயா நீங்க நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கேங்க. வீட்டுக்கு போனதும் தெரியும் எப்படி நல்லா இருக்கிறான்னு. பெண்டாட்டினால கணவர் நல்லா இல்ல, கணவனால பெண்டாட்டி நல்லா இல்ல, பெற்றோரால பிள்ளைகள் நல்லா இல்ல, பிள்ளைகளால பெற்றோர் நல்லா இல்ல. இதுதான் ஜட உலகம். ஆனா என்ன சொல்லிடுவாங்க? ரொம்ப நல்லா இருக்கேன்ருவாங்க. அங்க போனாதான் தெரியும் என்ன நடக்குது. கல்யாண வீட்டுல சந்திப்பாங்க. அடாடா ரொம்ப வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கீங்க நீங்க? வெளியே ஷோ பாட்டில் மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. அந்த பட்டு புடவை ரொம்ப வருஷமா பீரோல இருக்கும். கல்யாணத்துக்கு போறப்ப மட்டும் எடுத்து கட்டிக்குவாங்க. மற்ற நாள் பூரா அந்த அழுக்கு நைட்டி தான் போட்டிருப்பாங்க. ஆம்பளைங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க? ஒரு அரை ட்ரௌசர் போட்டு உட்காந்துருப்பாங்க. கல்யாண வீட்டுக்கு போகும்போது கோட் ஷூட் எல்லாம் எடுத்து போட்டுக்குவாங்க, பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம். ஆனா உண்மையில வெளி தோட்டத்துல காமிச்சுக்கிறாங்க நல்லா இருக்கிறோன்னு. ஆனா உள்ளுக்குள்ள நல்லாவா இருக்கிறாங்க? கிடையாது. ஏன்னா பௌதிக ஆசை நிறைவேறல, திருப்தி இல்ல. ஏன் முன்னாடி அவன் நல்லா இருக்கிறானே, காரு வாங்கிட்டானே, வீடு கட்டிட்டானே, பொறாம வேற. அவ்வளவுதான். அந்த மாதிரி இல்லைங்க நலம் விசாரிக்கிறது. சோ யுதிஷ்டிர மகாராஜ் நலம் விசாரிக்கிறதுக்கும் நாம நலம் விசாரிக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு. நாம நலம் விசாரிக்கும் போது உள்ளுக்குள்ள பொறாமை இருக்கும். ஓ இவன் நல்லா இருக்கானா, இவன் மட்டும் இப்படி நல்லா இருக்கா? அப்படிதான் நமக்கு. ஆனா யுதிஷ்டிர மகாராஜா இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப நெருக்கமான உறவினர்கள், நண்பர்களாச்சு. இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க? ஆனந்தமா இருக்காங்களா? சந்தோஷமா நாட்களை கழிச்சுக்கிட்டு இருக்காங்களா? அதெல்லாம் தெரிஞ்சா இவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுல பொறாமையினாலேயோ இல்ல ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கல. நம்மள ஒரு ஃபார்மாலிட்டி கேட்போம், நல்லா இருக்கீங்களா? உடனே ஏன் நான் நல்லா, நீங்க எதாவது செய்வா போறீங்க? அடுத்த கேள்வி வந்து நீங்க யாரையாவது பார்த்து, ஒரு சொந்தக்காரனை பார்த்து, ஏப்பா நீ நல்லா இருக்கியா? ஏன் நான் நல்லா இல்லைன்னு சொல்லி ஏதாவது செய்ய போறியா? இல்ல நீ கேட்டது என்ன ஆக போகுது? அப்படிதான் கேட்பான் இல்லையா? யாருமே வந்து நான் நல்லா இருக்கேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்னு பொய் தான் சொல்லுவாங்க. அப்படி உண்மை சொல்ல நம்ம என்ன செஞ்சிட போறோம் இல்லையா? அடுத்த கேள்வி எல்லாம் வருது இல்ல. அந்த மாதிரி பேரளவான குசலம் விசாரிக்கிறது இல்லைங்க. சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி கேட்கல. அவர் உண்மையாவே பகவானை பற்றியும் அவரது பக்தர்களை பற்றியும் தெரிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறார். அடுத்தது சப்தஸ்வசார சத்பந்த்யோ மத்ன்யோ மாதுலான்ய சகாத்மஜः ஆசதே சஸ்னுஷா க்ஷேமம் தேவகி பிரமுகா ஸ்வயம். தேவகியை தலைமையாக கொண்ட அவரது 7 மனைவிகளும் சகோதரிகள் ஆவர். அவர்களும் அவரது மகன்களும் மருமகளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்களா? பாத்தீங்களா? தேவகி அம்மாவுடைய 7 சகோதரியும் வசுதேவர் கல்யாணம் பண்ணிட்டாரு. அவங்க எல்லாருக்குமே குழந்தைகள் இருந்தது. அவங்களாம் நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? ஏன்னா தேவகியை பத்தி சொல்லும் போது ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பேசிதான் ஆகணும். இங்க பாருங்க, இந்த படத்துல பாக்குறீங்களா, வசுதேவரும் தேவகியும் சிறைச்சாலையில இருந்தாங்க. அந்த இடம் இன்னைக்கு இருக்கு மதுரால. நீங்க எவ்வளவு பேர் போயிருக்கீங்க தெரியாது. போயிருந்தா நீங்க சாட் பாக்ஸ்ல போடுங்க, இல்ல கை தூக்குங்க. நாங்க போயிருக்கேன். மதுரால வந்து பகவான் பிறந்த சிறைச்சாலை இன்னும் இருக்கு. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மதுரையில தோன்றினார். ராமன் பிறந்தது அரண்மனையில், கண்டவர் மக்கள் அனைவருமே. கண்ணன் பிறந்தது சிறையினிலே, கண்டவர் தாயும் தந்தையுமே. ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. ராமன் பிறந்தது அயோத்தியா கோசல நாட்டு தலைநகரான அரண்மனையில. கோடான கோடி மக்கள் கண்டு கழிச்சாங்க. பகவான் கிருஷ்ணர் தோன்றியது ஒரு சிறைச்சாலையில. அப்பா அம்மா வசுதேவர் தேவகி மட்டும்தான் பார்த்தாங்க.
அந்த வசுதேவரும் தேவகியும் பாருங்க, எவ்வளவு பொறுமை இருந்தா, எவ்வளவு கிருஷ்ணன் மேல அன்பு இருந்தா, பக்தி இருந்தா. குழந்தை கிருஷ்ணர் வந்த உடனே வசுதேவர் கொண்டு போய் நந்தகோபுரோட வீட்டுல விட்டார். நாமளா இருந்தா என்ன பண்ணுவோம்? ஐயோ கிருஷ்ணா நீ வந்துட்டியா, என்ன எப்படியா ஜெயில இருந்து விட்டுரு, என்ன வெளியே கொண்டு போயிரு, எங்களால இருக்க முடியாது, என்ன கம்சன் கொண்டு போட்டு அவனை கொண்டு போடுன்றோம். ஒரு வார்த்தை கேட்கல. கிருஷ்ணா நீங்க கம்சனை கொல்லுங்க, எங்களை சிறை, எங்க கை விலங்கெல்லாம் உடைச்சு விடுங்க, எங்க சிறையில இருந்து எங்களை வெளியே கொண்டு போயிருங்க. நோ, கொண்டு போய் விருந்தாவன்ல விட்டு வந்துட்டார். கிட்டத்தட்ட ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு அப்புறம் கிருஷ்ணர் திரும்ப வந்தார். 7-8 வயசு இருக்கும்போது திரும்ப வந்தார் மதுராக்கு. அதுவரை பொறுமை காத்து கொண்டிருந்தார்கள் சிறைச்சாலையில. ஒரு நாள் கிருஷ்ணர் வருவாரு, கம்சனை கொல்லுவாரு, நம்மளை விடுவிப்பாரு. அந்த பொறுமை நம்ம கிட்ட இருக்கா? பொறுமையே கிடையாது. எதுக்கு எடுத்தாலும் சண்டை, சத்தம் போடுறது, குறை சொல்றது, குற்றம் கண்டுபிடிக்கிறது. ஆனா வசுதேவர் பாருங்க, வசுதேவரும் தேவகியும் கிருஷ்ணர்ட்ட அழுகல, புலம்பல. அவங்க பக்தியின் சுரூபம். கிருஷ்ணர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரோ, அவர் என்ன விரும்புறாரோ அதுபடியே நடக்கட்டும், நம்ம அவரை தொந்தரவு பண்ணவே கூடாது, அவரா வந்து ஒரு நாள் நம்மளை விடுவிப்பார் அப்படின்னு குழந்தையை கொண்டு போய் யசோதாமா வீட்டுல விட்டுட்டு வந்துட்டாங்க. அதுதான் அவங்களுடைய சிறப்பு. அதனால அப்பேற்பட்ட அந்த தெய்வீகமான தம்பதிகள், அந்த உன்னதமான பக்தர்கள் வசுதேவர் தேவிகை பத்தி எல்லாம் இங்க கேட்கிறார் யுதிஷ்டிர மகாராஜ். நலமா இருக்காங்களா? கத்தித் ராஜகுஹோ ஜீவதி அசத் புத்ரோ ஸ்யசானுஜஹ கிருதீஹ சசுதோ அக்ரூரோ ஜயந்தோ கதசாரணஹ ஆசதே குச்சலம் கச்சித் ஏச சத்ருஜித் ஆதயஹ கச்சித் ஆஸ்தே சுகம் ராமோ பகவான் சாத்வதாம்பதிஹி. இங்க என்ன கேட்கிறாரு? தீயவனான கம்சனை மகனாக பெற்ற உக்ரசேனரும் அவரது இளைய சகோதரரும், ஓகே, தீயவரான கம்சனை மகனாக பெற்ற உக்ரசேனரும் அவரது இளைய சகோதரரும் இன்னும் உயிருடன் இருக்கின்றார்களா? ரிதீகரும் அவரது மகன் கிருதவர்மனும் மகிழ்ச்சியுடன் இருக்கின்றாரா? அக்ரூரர், ஜெயந்தர், கத, சாரணர் மற்றும் சத்ரஜித் ஆகிய அனைவரும் நலமா? பரமபுருஷரும் பக்தர்களின் காவலருமான பலராமர் எப்படி இருக்கிறார்? ரொம்ப அழகான விசாரணை. என்ன கேட்கிறாரு? ஓய்ம்பேர் கொடூரமான அசுரன மகனாக பெற்றிருக்கார் கம்சனை. யாரு? உக்ரசேன ராஜா. அந்த கம்சன் இனி உக்ரசேனர் உயிரோட வச்சிருக்கிறாரா என்ன? இந்த மாதிரி ஒரு அசுர குழந்தை பிறந்ததுக்கு அன்னைக்கே கொண்டு போட்டிருக்க வேண்டாமா? சரி, ஏதோ பாவம் அன்புனால வளர்த்திட்டாரு. அப்பாவே இப்படி ஜெயில போட்டான் கம்சன். அதே மாதிரிதான் அவுரங்கசீப் பண்ணான், அவங்க அப்பாவே இப்படி ஜெயில போட்டான். சோ இந்த மாதிரி கொடூரமா நடந்து கொண்ட கம்சன் இன்னி அவங்கள உயிரோட வச்சிருக்கிறாரா? உக்ரசேனர் எப்படி இருக்கிறாரு? அவருடைய இளைய சகோதரர் எப்படி இருக்கிறாரு? இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்களா? கிருதவர்மர் எப்படி இருக்கிறாரு? அக்ரூரர் கிருஷ்ணருக்கு மிகவும் பிரியமான பக்தர், அவர் எப்படி இருக்கிறாரு? அப்புறம் ஜெயந்தர், கத, சாரணர் மற்றும் சத்ரஜித், கிருஷ்ணாவுடைய மாமனார், சத்யபாமாவுடைய அப்பா சத்ரஜித், அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க எல்லாம்? பலராமர் எப்படி இருக்க? பலராமர் பத்தி சொல்லும்போது என்ன சொல்றாரு? பரமபுருஷர். பலராமர் ஒரு சாதாரண நபர் அல்ல, அவர் பகவானுடைய நேரடி விரிவங்கம். பலராமர் வந்து பகவான் கிருஷ்ணனுடைய நேரடி விரிவங்கம். அதனாலதான் அவர் பரமபுருஷர், பக்தர்களின் பாதுகாவலர், சாத்வதாம்பதி. சாத்வதர்கள் தான் பக்தர்கள், சாத்வதாம்பதினா பக்தர்களின் பாதுகாவலர். ஏன்னா பலராமர் தான் எப்பவுமே பக்தர்களுக்கு பாதுகாப்பா இருக்கார். பலராமுடைய அனுகிரகம். பலராம்னா ஆத்மீக பலம் தருபவர், கிருஷ்ண பக்தியில பலம் தருபவர், ஆத்மீக பலம், கிருஷ்ண உணர்வுல பலம் தருபவர். அதனால யார் ஒருத்தர் பலராமரை வழிபடுறாங்களோ அவங்க பக்தியில மேலும் மேலும் முன்னேறுவாங்க, ஆத்மீக பலம் பக்தியில உறுதி ஆவாங்க, எல்லா தடங்களும் விலகி போகும். பலராமர் வந்து கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமான ஒரு முதல் விரிவங்கம். அவர் வந்து குரு தத்துவம், அவர் பகவான் தான். பலராமரை பத்தி பேசினா அது ஒரு 4-5 மணி நேரம் பேசலாம், அவ்வளவு விஷயம் இருக்கு. அவர் பகவான் தான். ஆனா அவர் எந்த மாதிரி பகவான்? பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுக்கக்கூடிய பகவான். எப்பெல்லாம் கிருஷ்ணர் இந்த பூமியில வர்றாரோ பலராமரும் வருவார். ராமரா வந்தப்ப லட்சுமணனா வந்தாரு, கிருஷ்ணரா வந்தப்ப பலராமரா வந்தாரு, சைதன்ய மகாபிரபு வந்தப்போ நித்யானந்த பிரபுவோ வந்தார். இந்த லக்ஷ்மணர், பலராமர், நித்யானந்தர் இவங்க பகவான் தான். ஆனா பகவானுக்கு எப்படி சேவை செய்ய வேண்டும், தன்னலமற்ற சுயநலமற்ற ஒரு அன்பு சேவை எப்படி செய்யணும்,
கிருஷ்ணர் மேல எப்படி அன்பு செய்யணும், எப்படி அவர்கிட்ட சரணாகதி பண்ணணும் எல்லாம் கத்துக் கொடுக்குறாரு. அதனால பலராமர் எப்பவுமே பக்தர்களுக்கு பாதுகாவலரா இருக்காரு. அப்ப பலராமருக்கு எப்படி இருக்கிறாரு? ரொம்ப சந்தோஷமா சுகமா இருக்காரா? அடுத்தது பிரத்யும்ன சர்வ விஷ்ணீனாம் சுகம் ஆஸ்தே மகாரதக கம்பீரரயோ அனிருத்தோ வர்த்ததே பகவானுத. விஷ்ணு குடும்பத்தின் பெரும் தளபதியான பிரத்யும்னர் எப்படி இருக்கிறார்? அவர் மகிழ்ச்சியுடன் இருக்கிறாரா? மேலும் பரமபுருஷரின் விரிவங்கமாகிய அனிருத்தர் எப்படி இருக்கிறார்? எப்பவுமே கிருஷ்ணா இந்த பூமியில வரும்போது இந்த 4 சகாக்களோட வருவார். அவருடைய 4 வியூகம் வாசுதேவா, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தர், ராம், லக்ஷ்மண், பரத, சத்ருகன். இந்த மாதிரி கிருஷ்ணர், பலராமர், கிருஷ்ணருடைய புதல்வர் பிரத்யும்னர், அப்புறம் அவருடைய பையன் அனிருத்தர். இந்த 4 பேருமே வாசுதேவ, சங்கர்ஷ்ணா, பிரத்யும்னா, அனிருத்தர். இவங்க எப்பவுமே எப்பெல்லாம் பகவான் இந்த கிருஷ்ணர் இந்த பூமியில வராரோ அப்ப அவர் விரிவங்கத்தோட வரார். இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? பகவானுக்கு சேவை செய்ய நமக்கு கத்துக் கொடுக்கிறார். சுஷேனச்சாருதேனஸ்ய சாம்போ ஜாம்பவதி சுதஹ அன்யே ச காஷ்ணி பிரவரா சமுத்திர ருஷபாதயஹ. பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரது மகன்களின் தலைவர்களான சுஷேனர், சாருதேஷ்னர் போன்றவர்கள் ஜாம்பவதியின் மகனான சாம்பன் மற்றும் ரிஷபர் ஆகிய அனைவரும் அவரது மகன்களுடன் நலமாக இருக்கிறார்களா? என்னன்னா ஒரு அழகான பியூட்டி, அழகான விஷயம் என்னன்னா, கிருஷ்ணருக்கு மொத்தம் 16,108 மனைவி, 1 2 இல்ல, 16,108. இந்த கலியுகத்துல ஒரு மனைவி கட்டிட்டே ஒருத்தர் படாத பாடு பாடுறாங்க. ஆனா எல்லாருக்கும் ஆசை இருக்கு, நிறைய பெண்களை கல்யாணம் பண்ணிக்கணும். ஏன் கிருஷ்ணர் மட்டும் நிறைய பொண்ணு கல்யாணம் பண்ணா நான் பண்ணி கூடாதா? அந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பாங்க. ஆனா கிருஷ்ணர் 16,108 ராணிகளை கல்யாணம் பண்ணாரு. அமானுஷ்யமான சக்தியை வெளிப்படுத்தினார். அந்த ஒரு ராணிக்கு ஒரு அரண்மனை, அந்த ஓரொரு அரண்மனையிலும் நவரத்னங்கள், விலை மதிக்க முடியாத முத்து, பவளம், மாணிக்கம், நவரத்ன கற்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. அந்த ஓரொரு அரண்மனையிலும் கிருஷ்ணர் அந்த ராணியோடு இருந்தார். அவ 16,108 ராணி, 16,108 கிருஷ்ணரா தன்னை விரிவாகம் செஞ்சுக்கிட்டார். அப்படி ஒரு ராணிக்கு 10 குழந்தைங்க. அந்த 10 குழந்தைகளுக்கு அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி யது வம்சம் இந்த பூமியில அளவிட முடியாத அளவுக்கு இருந்தது. பொருளர் என்ன சொல்லியிருக்காரு? 16,108 × 10 1,61,000, 1,61,080 மகன். கிருஷ்ணருக்கு எவ்வளவு மகன்கள்? 1,61,080 மகன்கள். அவங்களுக்கு 10 குழந்தைங்க. அப்ப 16,10,800 தலை சுத்துது. அவங்களுக்கு 10 குழந்தைங்க. இப்படி கிருஷ்ணா அப்படின்னாலே நம்முடைய சிந்தனைகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். பகவான் கிருஷ்ணர் அதோக்ஷஜா. அதோக்ஷஜா அப்படின்னா நம்முடைய பௌதிக புலன்கள், நம்முடைய பௌதிக புத்தி, பௌதிக அறிவு, இந்த சிறு புத்தி, சிறு மதிக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். இந்த குட்டி மூளையெல்லாம் வச்சுட்டு கிருஷ்ணரை கால்குலேட் பண்ண முடியாது, கிருஷ்ணரை அளக்க முடியாது, அவர் அளவிட முடியாது. அவர் ஆதியந்தமற்றவர், அவர் அளவிட முடியாதவர், அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன். அதனால இங்க வசுதேவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி இவ்வளவு குழந்தைகள்லாம் இருக்காங்களே, அவங்க எல்லாம் நல்லா இருக்காங்களா? எப்படி இருக்காங்க? அர்ஜுனா நீ பாத்தியா எல்லாம் எப்படி இருந்தாங்க? ததேவானுசரா பௌரே சுததேவோ உத்தவாதயः சுனந்தநந்த ஸ்ரீஷ்ண்யா ஏசான்யே சாத்வதர்ஷபः அபிஸ்வஸ்தி ஆசதே சர்வே ராமகிருஷ்ண புஜாஸ்ரயः அபிஸ்மரந்தி குச்சலம் அஸ்மாகம் பத்து சௌஹ்ருதः. மேலும் ஸ்ருததேவர், உத்தவர் போன்ற மற்றவர்களும் பகவானின் இணைப்பிரியா சகாக்களும் பகவான் ஸ்ரீ பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்படும் முக்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்களான நந்தர், சுனந்தர் போன்றவர்களும் மற்றவர்களும் அவரவர் நன்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றனரா? நித்தியமான நட்பால் கடமைகளில் நம்முடன் பிணைக்கப்பட்டுள்ள அவர்கள் நம்முடைய நலனை பற்றி ஞாபகம் வைத்திருக்கிறார்களா? அடுத்தது பகவானுக்கு பிரியமான பக்தர்களை பத்தி எல்லாம் கேட்கிறார். யாரெல்லாம்? உத்தவர், ஸ்ருததேவர், இவங்கெல்லாம் கிருஷ்ணருக்கு ரொம்ப பிரியமானவங்க. அவங்க எப்பவுமே முக்தி பெற்ற ஆத்மாக்கள். நம்ம எல்லாம் யாரு? கட்டுண்ட ஆத்மாக்கள். கிருஷ்ணரை மறந்து இருக்கிறோம், பௌதிக புலன் பவிஷத்துல மூழ்கி போய் நம்ம எல்லாம் பௌதிக பந்தத்துல மாட்டிட்டு பந்தப்பட்ட ஆத்மாவாகவும் கட்டுண்ட ஆத்மாவாகவும் வீழ்ந்த ஆத்மாவா இருக்கு.
கிருஷ்ணரை மறந்து போயிருக்கும். ஆனா இவங்கெல்லாம் நித்திய சித்தர்கள், எப்பவுமே பகவானுடைய இணைப்பிரியாத நினைவிலே இருக்காங்க. 24 மணி நேரம் கிருஷ்ணரே நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்க எப்பவுமே பலராமராலும் கிருஷ்ணராலும் பாதுகாக்கப்பட்டு முக்தி பெற்ற ஆத்மாக்களின் தலைவர்கள். நந்தா, சுனந்தா, ஜெயா, விஜயா இவங்கெல்லாம் பகவானுடைய உலகத்தில் நித்தியமான விஷ்ணு தூதர்கள், விஷ்ணுவுடைய சேவகர்கள். இவங்கெல்லாம் நல்லா இருக்காங்களா? இவங்கெல்லாம் நம்மளை கூட நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? அப்படிலாம் கேட்கிறார். இதுதான் உண்மையான விசாரணை. பகவானை பற்றியும் பகவானது பக்தர்களை பற்றியும் விசாரிக்கிறது வேறானது தரக்கூடியது. இப்ப அர்ஜுனன் என்ன சொன்னாரு, அவரால் பதில் சொல்ல முடிஞ்சுதா, அங்க என்ன நடந்தது அப்படிங்கறத பின்னாடி வரக்கூடிய சத்சங்கத்துல தெரிஞ்சு. அப்போ இந்த எபிசோட், இந்த அத்தியாயம் நமக்கு என்ன கத்துக் கொடுக்குதுன்னா, நாம கிருஷ்ணரே நினைத்து கொண்டிருக்க வேண்டும், அவரது லீலைகளை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும். அது ஒன்றுதான் நம்மை பிறப்பு இறப்பு சக்கரத்திலிருந்து விடுவிக்கும். அதுக்கு ரொம்ப எளிமையான வழி ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. பகவானுடைய நாமத்தை உச்சாரணம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். கிரந்தராஜ் ஸ்ரீமத் பாகவதம்.